இருக்கிறதுலே டேஞ்சரான மாடுனா கருப்பி தான். இது மட்டும் அவுந்துட்டுனா அவ்வளோதான். ஏதாவது மாடை பதம் பார்த்துரும். ஏற்கனவே ரொம்ப சம்பவம் பண்ணியிருக்கு. அதனால் கயிறு லூஸாக இருந்தாலோ அக்கம் மாதிரி இருந்தாலோ உடனே மாற்றிடுவோம். ஒரு வாரமாக மழை எதுவுமே இல்லை. மழை பெஞ்சால் தண்ணி எதுவுமே பாய்க்கண்டாம். மழை இல்லாதனால வாமடையை திருப்பி விட்டேன். திருப்பி விட்டுட்டு நம்ம தோப்பில் நொங்கு கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு. தினமும் எப்படியாவது காலையில் அல்லட்டா ஈவினிங் நொங்கை வெட்டி குடிச்சிருவோம். இப்போ தான் சீசனு. இப்போ நம்மளால் வெட்டி குடித்தா தான் குடிக்க முடியும். வெயிலும் நல்லா அடிக்க, அதுக்கு நொங்கை வெட்டி குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். காற்று ரொம்ப அடிக்க, அதனால் எல்லாமே டக்கு டக்குன்னு கடுக்கான ஆயிடுது. இன்றைக்கி நல்ல நொங்காக இருக்க மாதிரி இருக்குது. 2 நாள்லேயே கடுக்காயாக ஆயிடுது. அதனால் எல்லாத்தையுமே வேகமாக வெட்டி குடிச்சிருவோம். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பாதி நொங்கு கடுக்கானு தான் கிடக்கு, பாதி தான் இலை நொங்கா இருக்குது. அதை குடிச்சிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் வாமடையை திருப்பி விட்டுட்டு 2-3 வாட்டி திருப்பி விட்டோன்னா அது பாட்டு பாஞ்சிட்டு இருக்கும். தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு மண் வெட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு கால் கையை கழுவிட்டு பேட்மிண்டன் விளாட போயிட்டோம். ஒரு 3 மாதமாக இண்டோரில் விளாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்திலேயே ரெடி பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இண்டோரில் விளாடுறது வந்து நல்லா இருக்குது. காற்று எதுவுமே அடிக்காதா, அதனால் நல்லாயிருக்கு. இப்போ தான் கற்றுட்ருக்கோம் 2 பேருமே ஓரளவுக்கு. ஒரு 4 மாதம் விளாண்டுருப்போம். மொத்தம் ஓரளவு கற்றுக்கிட்டோம். விளையாடி முடிச்சுட்டு அப்படியே குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் குளிக்க போயிட்டோம். தண்ணி வேறு லெவலில் விழுந்துட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா குளியலை போட்டோம். ஒரு 1 மணி நேரம் கிட்ட குளிச்சிருப்பேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அப்படி நைட்டு சாப்பிட்டுட்டு டேயை முடிச்சாச்சு.